நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைன்னு எடுத்துக்கோ. இப்போ நீங்கள் ஒரு அம்மா, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. உங்கள் பிள்ளை பேர் தினேஷ். இப்போது அவன் தப்பு பண்ணிடுவானோ அப்படின்னு நினைக்கல. நம்ம என்ன பண்ணலாம்? சரி, ஒரு வேளை இவன் இன்றைக்கி அவன் வெளியே கூட்டணியோட போகிறான், ஒரு வேளை அவன் தண்ணி அடிக்குவானோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. யோசித்து டென்ஷன் ஆயிடுவீங்க. யோசிச்சுக்கிட்டு பண்ணியிருக்க மாட்டானோ யோசிக்கும் போதே உங்களுக்கு மனசில் அவன் தண்ணி அடித்த மாதிரியே உங்களுக்கு ஒரு வழி வந்துடும். ஆமாவா? சரி, ஒரு வேளை அடிச்சிருந்தானே என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, அவன் தண்ணி அடிச்சுட்டான்னு நினைக்கலையே உங்களுக்கு கவலை வந்துடும். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க. ஆல்ரெடி நீங்களே டென்ஷன் ஆகிருப்பீங்க. வெந்த புண்ணை வேற பச்சுற மாதிரி அந்த முடிவோடு என்ன பண்ணலான்னு ஒரு முடிவை பற்றி யோசிப்பீங்க. அந்த கோவத்தோடு எடுக்கிற முடிவு சரியாக இருக்காதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு வசனமாக கேட்டிருக்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்கள் அந்த செகண்டில் உட்காந்து யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் முடிவு எடுப்பீங்க. அந்த டைமில் முடிவு எடுக்கும்போது நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க, ரியாக்ட் பண்ணுவீங்க. அது எப்படின்னா, உண்மையாக நீங்கள் காம் டவுனாக யோசிச்சிங்கன்னா, சரி ஒரு வேளை தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டானா அவங்ககிட்ட நம்ம அழகாக உட்காந்து எடுத்து பேசுவோம் அப்படின்னு அவன்கிட்ட பேசி புரிய வைக்கலாம். இல்லைனா அவனுக்கு பிடிக்கிற விஷயம் சில விஷயம் செய்யலாம், அவனுக்கு ஒத்து போகிற மாதிரி சில விஷயம் செய்யலாம். எப்படியாவது கொண்டுட்டு வர பார்க்கலாம். என்ன பண்ணணும், என்ன பண்ணால் அவங்க பையன் கேட்பான் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி பண்ணுவோன்னு சொல்லி யோசிப்பீங்க. கோவத்தில் என்ன பண்ணுவீங்க? அடிச்சிருந்தானா இன்றைக்கி நான் அவனை அடிப்பேன், இன்றைக்கி முடிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுவீங்க. புரியுதா? உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, நீங்கள் திருத்துறதுக்கு யோசிக்கல, அந்த கோவத்தை வெளிக்காட்டுறதுக்கு தான் யோசிக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் அதுக்கு பேர் என்ன போட்டுறீங்கன்னா, நான் அவனை திருத்துறதுக்கு தான் செஞ்சேன். நான் உண்மையாக கேட்குறேன், உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஒருத்தங்கிட்ட அழகாக உட்காந்து சொல்லி எடுத்து சொன்னால் அவன் கேட்பானா? அடித்து உருட்டி மிரட்டி சொன்னால் அந்த நிமிஷத்துக்கு அது ஓக் ஆகும், ஆனால் அது சொல்யூஷன் ஆகாது. ஆமாவா? நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, ரொம்ப ஃபோன் பாய்க்கிறீங்க. உங்ககிட்ட ஒருத்தன் வந்துட்டு உங்கள் கையில் வந்து ஃபோனை பிடிங்கிட்டு இதுக்கப்புறம் நீ ஃபோன் பாய்ச்சா மூஞ்ச உடச்சிருந்துமா அப்படின்ட்டு போகிறான். சரி, நீங்கள் பெய்ந்துட்டீங்கன்னே வச்சுக்குவோமே. அவன் சொல்லக்கிற பட்டுன்னு பெய்ந்துட்டீங்க. பட் இருந்தால் அவன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு தோணுமா? அவன் இல்லைன்னா எடுத்து பாய்க்கிறதுக்கு தோணும். கடக்கிறான், இது நல்லா இருக்குது அப்படின்னு. அதே அந்த மனுஷன் வந்து உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறாரு. இங்கே பாரு, நான் ரொம்ப நாளாக அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன், இப்போ தான் இடையில வேறு கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஃபோன்லாம் ரொம்ப இன்ஸ்டாலாம் பாய்ச்சா டிப்ரெஷன்லாம் வருமானு கேள்விப்பட்டேன், எனக்கே கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்குது, நீ ரொம்ப ஃபோன் பாய்ச்சிட்ருக்கேன், அவனுக்கு தெரியுதா இல்லையா? நீ ஃபோன் பாய்க்க இந்த மாதிரியான சில விஷயம் நடக்கும் தானே, முடிஞ்சாலும் குறலா நீயே ஒன்று இது பண்ணிப்பாரு. உனக்கு தெரியாது இல்லை, உனக்கு தெரியும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன் வாழ்க்கை எப்படின்னு சொல்லி உனக்கு தெரியும். லைட்டாக அவங்க புகழ்ந்து பேசிக்கணும், அப்போ தான் பேசுகிறத கேட்பாங்க. இல்லைனா அவங்க காதில் பூராது. நீங்கள் அவங்களாவது கொஞ்சம் பாராட்டிட்டீங்க வச்சுக்கோங்க, அவங்க கொஞ்சம் உன்னிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசி உனக்கு தெரியும், நீயே யோசிச்சுப்பாரு, அடுத்த வாட்டி ஃபோன் எடுக்கக்குள்ள உனக்கு ஞாபகம் வருதா, பட்டுன்னு எதுக்காக ஃபோன் எடுத்தேன்னு யோசி. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஒருத்தனுக்கு கால் பண்ணுறதுக்காக எடுத்து விட்டு மறந்துடுவோம், பட்டு நம்ம கை போய் இன்ஸ்டாகிராமை தட்டும், யூடியூப்பை தட்டும். ஸோ இப்போ உனக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் என்ன பண்ணுன்னா, ஃபோனை பட்டுன்னு அடைச்சி வைக்க முடியுதா நீ அவனை செக் பண்ணிக்கோ. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம வந்து ஸ்டெடியாக இருப்போமா நம்மளுக்கே தெரியாது. நம்மளே சொன்னால் நம்ம டெஸ்ட் வச்சுக்கிட்டா தான் உண்டு, அப்போ தான் அந்த வாழ்க்கையில் குறைக்க முடியும். ஸோ நீ எடுத்து பாரு, டெஸ்ட் பண்ணிப்போம். நம்மளை டெஸ்ட் பண்ணாமல் யார் டெஸ்ட் பண்ணலாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோமா, அவங்க கூட கூட்டாளியாகி ஃப்ரெண்டு மாதிரி ஃபீல் பண்ணி கேட்பான். அடுத்த வாட்டி ஃபோன் பாய்க்கலாம் அவனுக்கு நேச்சுரலாகவே தோணும். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஒருத்தனை திருத்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்க மண்டக்குள்ளே போய் திருத்துங்க. வெளியில் நின்று மூணாவது மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டீங்க, அவங்க மூணாவது மனுஷனாக தான் பார்த்தா உங்கள் கருத்தை உள்ளுக்கு கூட போகாது, உங்கள் கூட மொதல் வருமா இப்படியே ரிலேட்டனே வரும். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா, இப்போ பேசுகிற விஷயத்தில் மட்டும் கிடையாது, ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா எதுக்கு செய்கிறீங்க? அந்த விஷயம் நடக்கணும்னு செய்கிறீங்க. அந்த விஷயம் நடக்கணும்னா என்னென்ன பண்ணணும், எவ்வளோ விஷயத்தை தாண்டி போகணும். இப்போ நீங்கள் செய்கிற விஷயத்தை யோசிக்காமல் அப்படி என்ன சாருக்கு பெரிய யோசிக்கிற வேலை? பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் மறைச்சிட்டு போனான், ஒரு வேளை ஏதாவது பண்ணியிருப்பானோ, இவன் ஏன் அப்படி பார்க்குறான், இன்னொரு ஆள். நீங்களே நிறைய தப்பு பண்ணுவீங்க, இதில் வேறு ஆளுங்க தப்பு பண்ணால் நீங்கள் கடுப்பாவீங்களா? நான் என்னையே தான் கேட்டுக்கிறேன் உண்மைக்கு. ஸோ இப்போ நீங்களே தப்பு பண்ணுறீங்க தானே, ஓகேவா? இப்போ நீங்கள் காடி வந்துட்டு இப்போ சாலாவை இப்போ முன்னுக்கு ஒரு காடி போய்கிட்டு இருக்கான், திடீர்னு சாலாவை பிரேக் வைக்கிறேன், கொஞ்சம் விட்டால் போய் இடிச்சிருப்பீங்க. பட்டுன்னு ஏசுறீங்க அவனை, அறிவு இருக்கலாம் உனக்கு அப்படின்னு. இப்போ இதே தப்பு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணதே இல்லையா? ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒரு அவசரத்தில் ஃபோன் எடுத்துருப்பீங்க, பட்டுன்னு பார்த்தா முன்னுக்கு காடி பிரேக் வைக்கிறீங்க, பின்னுக்கு காடிக்காரவங்க அதே மாதிரி கத்துறோம். நீங்கள் சந்தோஷம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம், நான் தப்பு பண்ணேன், அந்த வார்த்தைகளை நான் மனதார ஏற்றுக்கிறேன் அப்படின்னு.
கோவம் வந்துச்சு தானே, கவலை வந்துச்சு தானே, கடுப்பு வந்துச்சு தானே, ஏசுகிறாங்களே அப்படின்னு. நீ தப்பு பண்ண தானே, தப்பு பண்ணி ஏசப்படி எனக்கு கோவம் வருது தானே. எனக்கேன் கோவம் வருது என்னது. சரி, ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ஒரு மூல வளர்ச்சி இல்லாத ஒரு நபர் வந்து என் மேலே எச்சிட்டு போயிட்டார். நான் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னா கோவப்பட மாட்டேன். அஃப்கோர்ஸ் நான் உண்மையாலுமே கோவப்பட மாட்டேன். முன்னாலேருந்து அந்த மாதிரி ஒரு அறிவு நல்ல வேலை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க வீட்டில், அதனால் அந்த அறிவு இருக்குது. இல்லைனா அதுவும் இல்லாமல் பேக்கின மாதிரி தான் இருந்திருப்பேன். ஸோ துப்பிட்டாங்க அப்படின்னா நான் என்ன நார்மலாக பழைய ஐஸ்வர்யா என்ன வச்சுருக்கணும், இது ஏன்டா எனக்கு நடக்கணும், இந்த உலகத்தில் இத்தனை பேர் இருக்குன்னு இவர் ஏன் மேலே தான் துப்பணுமா, மனசு கடுப்பாகும். ஷோ என்னடா இது நாடுற மாதிரி இருக்கே, ஷோ என்னடா ஒரு மாதிரி வெளியாக இருக்கே, ஷோ சீக்கிரம் வீட்டுக்கு போய்ட்டு குளிக்கணுமே அப்படின்னு. அதனால் நான் கோவப்படலைனாலும் இப்போ இவ்வளோ விஷயம் நான் கடுப்பாகிறேன். அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அந்த விஷயத்தை எப்படிலாம் எடுத்துக்குவேன்னா, என்னால் எப்படிலாம் எடுத்துக்க முடியுமோ அப்படிலாம் எடுத்துக்குவேன். உங்களால் எப்படிலாம் நீங்கள் எடுத்துக்க முடியுமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லை. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவேன்னா, யோசிக்கிறேன். கிருஷ்ணன் நம்ம பொறுமையை சோதிக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்குறாரு, நம்ம நல்ல பிள்ளையான்னு டெஸ்ட் பண்ணுறது போல். சரி இப்படியே இருக்கும். ஆரம்பத்தில் இப்படி ஆரம்பித்தேன், அப்புறம் போக 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 அது என்ன ஆயிடுச்சுன்னா, எது நடந்துட்டாலும் ஏதோ ஒரு காரணம், என்ன காரணம்னு யோசிக்க மாட்டேன். முன்ன வந்து என்ன காரணம்னு யோசித்தேன், இந்த காரணம் அந்த காரணம் இந்த காரணம் அப்படின்னு. ஸோ அப்போ நான் இந்த காரணம் அந்த காரணம் மனசை சமாதானப்படுத்துவேன். என்னென்னு சமாதானப்படுத்துவேன், கிருஷ்ணா செய்கிறது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி தான் சமாதானப்படுத்துவேன். கடைசி நான் கொடுக்குற சொல்லிச்சு நான் மனசுக்கு, கிருஷ்ணா செஞ்சால் கடவுள் செஞ்சால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ இப்போலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, எது நடந்தாலும் ஃபஸ்ட் இப்போ ஆறாயிரம் கூட இல்லை, எது சம்டைம்ஸ் ஆறாயிரம் சில விஷயம். இப்போ எனக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனை திரும்ப வந்துக்கிட்டே இருக்கா, ஏன் இது வருது, நான் என்ன தப்பு பண்ணேன், இல்லை இது எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வருது, நான் என்ன செஞ்சிருந்தேன் அந்த பிரச்சனை திரும்பி வராது, நான் என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருக்கக்கூடாது. சரி, அடுத்த வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த வாட்டியில் மறுபடியும் வேறு பிரச்சனை வருதா, இந்த பிரச்சனை கூட இப்படி கூட வருமா, ஸோ இப்போ எங்கள் பிரச்சனையும் வராமல் இருக்கு, என்ன இப்படியும் யோசிப்பேன். சம்டைம்ஸ் ஏதாவது இப்போ யாராச்சும் பேசிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சு, யாராச்சும் இப்போ திடீர்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ எவனோ தெரியாமல் வந்துடுச்சுன்னா திரும்பி அடிச்சிருவேண்ணா அப்படியா சொன்னேன், இல்லை திரும்பி அடிச்சிருவேன். ஃபஸ்ட் ஏன் அடிச்சிங்கன்னு கேட்பேன், காரணமாக அடிச்சிருந்தாங்கன்னா விட்டுருவேன், வேணும்னே தான் செய்கிறாங்கன்னா அடிச்சிருவேன். உங்கள் வீட்டில் உள்ளவங்களே எப்படி செய்கிறாங்க, வயசில் உயர்ந்தவங்க செய்கிறாங்க, மரியாதைக்குரியவங்களே செய்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் மூடிட்டு தான் இருக்கணும் அப்படின்னா உண்மையாலுமே அந்த மாதிரி நேரத்தில் என்ன நினைப்பேன்னா, கிருஷ்ணா செஞ்சார் தான் நான் நினைப்பேன். ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி எத்துக்கிட்டேன் வலிக்குதுன்னா அடிச்சுட்டு தானே, இப்போ சந்தோஷம் தானே, நான் என்ன தப்பு பண்ணேன், இப்போ ஏன் பண்ணேன், சரி ஏதோ ஒரு பாவத்தை கழிச்சிட்டார் போல், சரி நல்லதுக்கு தான், அந்த பாவத்தை வச்சு இன்னும் 2 வருஷம் உயிர் வாழ்கிறதுக்கு இல்லை அடி என்னை வாங்கிட்டு போகிறது எவ்வளோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டாருங்க. நான் சம்டைம்ஸ் சொல்லுவேன், நான் செஞ்சேன் நான் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லுவேன், அது மறந்துட்டு சொல்லுவேன். உண்மைக்கு அது கிடையாது, உண்மைக்கு அது கிருஷ்ணா பண்ணுறது, கிருஷ்ணா செய்கிறது மட்டும்தான். நீங்கள் நினைக்கலாம் பெருந்தன்மையாக பேசுகிறியாமா அப்படின்னு. ஒரு டைம் நானே பெருந்தன்மையாக நானே என்ன நினச்சி அழுதுருக்கேன், வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டே சரியா அப்படின்னு நான் நினச்சி அழுகும்போது பட்டு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதில் விழுகிறது. மேடம், உங்களுக்கு பக்தி கொடுத்தது, உங்களுக்கு காதலை கொடுத்து உங்களை ஈர்த்தது கிருஷ்ணான்ற கடவுளை கையில் கொடுத்தது கிருஷ்ணா. ஒரு கட்டத்தில் அதை பிடுங்கி அதை ஏக்கத்துக்குள்ளே உன்னை கொண்டுட்டு வந்து உன்னை வளர வாழ்க்கைக்குள்ளே போக விடாமல் காப்பாற்றி கட்டுக்கோப்பாக வச்சு உன்னை வழி நடத்துனது கிருஷ்ணா. என்னதான் நீ நரகத்துக்குள்ளே வாழ்ந்த டிப்ரெஷனுக்குள்ளே போனேன்னு சொன்னாலும் உன்னை தற்கொலை பண்ண விடாமல் அடிக்கடி உன்னை பேம்பர் பண்ணி, அடிக்கடி உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து, அடிக்கடி உன்னை லவ் பண்ணி உனக்கு பதில் கொடுத்து, அடிக்கடி நிறைய டைம்ஸ் உன்னை கொடுத்து உன்னை இங்கே உயிரோடு உட்கார வச்சுருக்காருன்னா உனக்குலாம் என்னடி பெருந்தன்மை வேண்டியிருக்கு, நீ என்னடி பண்ண இந்த இடத்துல. அடிக்கடி அந்த உள்ளுக்க இருந்து வர இன்ஃபர்மேஷன் அதுவும் என்னது கிடையாது, இந்த உடம்பும் என்னது கிடையாது, இங்கே நிற்கிறது நான் கிடையாது, இந்த உடம்புல இருக்க சக்தியும் நான் கிடையாது. அதை கொடுத்து அறிவை கொடுத்து இதை கொடுத்து கவலையை கொடுத்தாலும் அந்த கவலையை தாங்க சக்தியும் கொடுத்து இப்போ உள்ளுக்க இருந்து இவ்வளோ விஷயத்த சொல்கிறேன். இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தானே. அப்போ அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தனால தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஹெல்ப்ஃபுல்லான விஷயத்தை கொடுத்தது யார், அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணது யார், அதுவும் கிருஷ்ணா தான். எல்லாத்தையுமே நீ பண்ணிவிட்டு
கடைசியில் எல்லாத்தையும் நான் பண்ண மாதிரி நீ வெளியில் காட்டுற தெரியுமா, அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் நல்ல என்ன நல்ல பிள்ளைன்ற மாதிரி வெளியில் காட்டிட்டு எனக்கு எதுவும் அறிவு இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் வெளியில் காட்டிட்டு நான் ஏன் வெளியில் காட்டிட்டு சொன்னால் சில பேர் என்கிட்ட வந்து பாராட்டக்க எனக்கு மனசில் அப்படி தான் தோணும். ஆமாவா சரி இங்கே நம்ம ஒன்றும் பண்ணலை. எப்படின்னா அந்த வேட்டை படம் பார்த்துருக்கீங்களா, ஆர்யா தான் வந்துட்டு தைரியமான பையன், மாதவன் வந்துட்டு தைரியம் இல்லாதவர். மாதவன் தான் போலீஸ் வெளி உலகத்துக்கு. ஆனால் நடுவில் வந்துட்டு இப்போ ஃபைட் ஏதாவது வந்துருச்சு போலீஸ் சம்மந்தமாக யோசிக்கணும் ஏதாவது ஆர்யா வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். அப்போ அந்த மாதிரி தான் என்னன்னா நான் மாதவன் மாதிரி, ஆர்யா தான் கிருஷ்ணா. நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது, எல்லாம் அவர் பண்ணுறது. அதுதான் அவ்வளோதான்.